டேய் மச்சான், என்னடா ஏன்டா ரொம்ப ஃபீலிங்கா இருக்க? என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லடா. நான் காலேஜ் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்ஜினியரிங்கு. நான் படித்தது தமிழ் மீடியம். அது இல்லாமல் இன்ஜினியரிங் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே போய் எனக்கு வந்து சரியான ஸ்டாஃப் இல்லை. நான் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நான் பாஸ் பண்ணுவேனா என்ன அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இப்பயே என் மனசுக்குள்ள வந்துடுச்சு. என்ன பண்ணுறேனே தெரில மச்சான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால தாண்டா ஒரே யோசனையாக இருக்குது. அதான் ஒரே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெளியில் வேறு இன்ஜினியரிங் படிக்காதன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் வேறு அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம நான் என்ன பண்ணிட்டேன், இன்ஜினியரிங் நான் எடுத்துட்டேன். என்ன பண்ணுறேனே தெரியல. அதான் ஒரே சோகமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? இன்ஜினியரிங் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறேனே தெரிலடா. அதான் கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. போயாடா ஃபீல் பண்ணுற? எனக்கும் ஆரம்பத்தில் இப்படி தான்டா இருந்துச்சு. எனக்கு சீனியர் ஒருத்தவங்க வந்து ஒரு சூப்பரான அட்வைஸ் சொன்னாங்க. அதையே தான் நான் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ நல்லா. அதாவது இன்ஜினியரிங் வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், சரியா? இப்போ நம்ம காலேஜ் மட்டும் கிடையாது, எல்லா காலேஜுமே இப்படி தான் போகும். ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது டீச்சிங். இங்கே ப்ரொஃபஸர் பண்ணுறது வந்து லெக்சரிங் மெத்தட். இது வந்து ஸ்கூலுக்கும் நீ காலேஜுக்கும் இப்போ தான் நீ மாறி வந்திருக்க, சரியா? அதனால இந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மனசை விட்டுறக்கூடாது. அதாவது இது எல்லா பேத்துக்குமே வரக்கூடியது தான். அது இயல்பாக நமக்கு இன்னும் போக போக பழகிடும், சரியா? அதனால நீ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் நல்லா தெளிவாக நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் நீங்க பார்த்தாலும் அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்ல ஒரு 2 யூனிட்ஸாவது தெளிவா நீ இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பா நீ அரியர் இல்லாம கிளியர் பண்ணிடலாம். அரியர் இல்லாம ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் நீ கிளியர் பண்ணிட்ட அப்படின்னாவே போதும். நீ ஈஸியா இன்ஜினியரிங் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடிச்சிடலாம். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, நல்ல கம்பெனில நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அப்ப நீ வந்து காலேஜஸ்ல எப்படி நீ கிளாஸ் வந்து கவனிக்கிறியோ அதை பொறுத்து தான் நீ வந்து எக்ஸாம் எழுத போறதும் இருக்கும். அதனால மற்ற பசங்க காலேஜை பங்க் பண்றாங்க, அதனால நம்மளும் போவோம், என்ஜாய் பண்ண ஒரு பக்கம். ஆனா எக்ஸாம் டைம்ல கரெக்டா நம்ம இருந்தா மட்டும்தான் நம்மளோட எய்ம் வந்து நம்ம இந்த ஹாஸ்டல்ல நம்ம ஸ்டே பண்ணி படிக்கிறதாலும் சரி, நம்ம இந்த காலேஜுக்கு வந்திருக்கிறதாலும் சரி, நாம ஒரு கம்பெனில நல்லபடியா பிளேஸ் ஆகி நம்ம வீட்டை நம்ம லிஃப்ட் அப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படிங்கிற எய்மை நீ மைண்ட்ல செட் பண்ணிக்கோ. கண்டிப்பா நீ நல்லபடியா என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணிடலாம். அதனால எந்த பேப்பர் எடுத்தாலும் அதுல 2 யூனிட்டை ஃபுல்லா நீ கவர் பண்ணிடு. மீதி யூனிட் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சாவே போதும்டா. இதுதான் அவங்க எனக்கு சொன்ன அட்வைஸ். அதை தான் நான் ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா இந்த அட்வைஸ் நீயும் ஃபாலோ பண்ண, கண்டிப்பா நீ சக்சஸ் ஆயிடலாம்.